காஞ்சிபுரத்தில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சியை பார்ப்போம். தணிக்காச்சலம் ஆணையம், அதாவது இதுக்கு முன்பு இருந்த தணிக்காச்சலம் நீதியரசு தணிக்காச்சலம் ஆணையம் ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கிறது. தணிக்காச்சலம் ஆணையம்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆணையம், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், பிற்படுத்தப்பட்ட ஆணையம். அது ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கிறது. அந்த பரிந்துரையில வன்னியர்களுடைய எண்ணிக்கை மட்டும்தான் இருக்கிறது. வன்னியர்களுடைய சமூக பின்தங்கிய நிலை அந்த பரிந்துரையில இல்ல. அதனால நீங்க என்ன செய்யணும்? தமிழக அரசு வன்னியருடைய மக்கள் தொகை இருக்கிறது, அதை சேர்த்து வன்னியர்களுடைய சமூக பின்தங்கிய நிலை, சோசியல் பேக்வர்ட்னஸ் ரெண்டுத்தையும் சேகரிச்சு நியாயப்படுத்தி நீங்க வன்னியர்களுக்கு எவ்வளவுனா உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இதன் பிறகு எத்தனையோ முறை மருத்துவர் ஐயா அவர்களும் நானும் நம் கட்சியை சார்ந்தவர்களும் கௌரவ தலைவர் போன்றவரெல்லாம் எத்தனையோ முறை முதலமைச்சரை எத்தனையோ முறை சந்தித்தோம். அதிகாரிகளை 100க்கு மேற்பட்ட முறைகள் அதிகாரிகளை சந்தித்திருக்கின்றோம். 100க்கு மேற்பட்ட முறை. பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனை எத்தனையோ முறை சந்திச்சோம். டிஎன்பிஎஸ்சி அங்க போய் எத்தனையோ முறை சந்திச்சோம். எவ்வளவு கோரிக்கைகள், ஐயா கடிதங்கள் எல்லாமே. முதலமைச்சர் நான் நிச்சயமா செய்கிறேங்க, நான் பாக்குறேங்க, உறுதியா செய்கிறேங்க. சட்டமன்றத்தில் உறுதியளிக்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இவ்வளவு காலமாகியும் பிறகு இன்னைக்கு என்ன சொல்றாரு ஸ்டாலின்? இல்லைங்க, அது மத்திய அரசு தான் எடுக்கணும், கணக்கு எடுக்கணும்.